ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மாங்காவை வச்சு மாங்காய் சட்னி செஞ்சுருக்கோம்மா. இந்த மாங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் வந்து சும்மா ஒரு மாங்காய் எடுக்கலை, சும்மா சின்ன பீஸ் தான் எடுத்து செஞ்சுருக்கேன். மாங்காய் சட்னி மாங்காய் சட்னி சொல்லலாம், மாங்காய் சட்னி தொக்கு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும்மா. சூப்பராக இருக்கும். உடனே செஞ்சு உடனே சாப்பிட்லாம்மா. டைம் எல்லாம் ஆகவே ஆகாது. நீங்கள் சாதத்தை வச்சுட்டு இதை செஞ்சுட்டு இதை போட்டு கலக்கி சாப்பிட்டிங்கன்னா கூட சாப்பாட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா புளிப்பு காரம்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது அது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் ஒரு சின்ன பீஸ் தான் மாங்காய் எடுத்திருக்கேன். அது மாங்காய் வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம். ரெண்டு பூண்டு வந்து ரெண்டு பல்லு தான் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மாங்காய் மேலே இருக்கிற அந்த தோலை வந்து எடுக்கணும்மா. தோலை எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஏன்னா தோலோடு செஞ்சால் அது கொஞ்சம் சக்கையாக இருக்கும். தோலை எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சில பேர் வந்து தோலோடையும் செய்வாங்க. செஞ்சால் அது சில பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி தோலோடு செய்கிறது கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும் பார்த்திங்களா, அது பிடிக்கும் சில பேருக்கு. இப்போ பாருங்கள், நான் தோல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம குட்டி பீஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும்மா. சரி, நல்லா ஒரு குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் வச்சுக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும்மா இந்த மாதிரி மாங்காய் பச்சடி. இல்லை, மாங்காயிலேயே வந்து நிறைய சட்னி வகை நிறைய இருக்குது, தொக்குன வகையும் நிறைய இருக்குது மாங்காயில். ஊறுகாய் மாதிரி செய்கிறதும் உங்களுக்கு வந்து நார்மலாக செய்கிற மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஊறுகாய் செய்கிறதும் இருக்குது. நான் உங்களுக்கு மாங்காய் வச்சு உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேம்மா. இந்த மாங்காய் சட்னி நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அன்னைக்கே நம்ம சாம்பார் செஞ்சுட்டு இது தொட்டுக்க வச்சுட்டா கூட சூப்பராக இருக்கும்மா. இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். தேங்காய்ன்ற சாரிம்மா, அந்த மாங்காய் வந்து நம்ம வந்து குட்டி பீஸாக எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். கொஞ்சமாக செஞ்சுருக்கிறதுனால நான் 2 பல்லு தான் பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய செய்யணுன்னா இன்னும் கொஞ்சம் பூண்டு பல்லு வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதோட வந்து நம்ம கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம்மா. எல்லாமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மிளகாத்தூள் பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா அது வந்து நல்லா ஒரு புளிப்பாக இருக்கும் அந்த மாங்காய். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்மா. அவ்வளோதாம்மா. இதுக்கு போட வேண்டிய பொருள் எல்லாமே போட்டாச்சு. பாருங்களேன், நம்ம ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, நம்ம டக்குன்னு செஞ்சிடுறோம். பாருங்கள், இதை வந்து மிக்ஸி போட்டுட்டு வரணும். மிக்ஸி எப்படி போடணுன்னா பல்ஸு விட்டு எடுக்கணும். ரொம்ப நைஸாக கொலன்னு செய்யக்கூடாது. பாருங்கள், அந்த கொஞ்சம் உதிரியாக அந்த ஒரு இது தெரியுது பார்த்திங்களா, அந்த மாதிரி வரும்போதுக்கு அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து மிக்ஸி போடணும். பல்ஸு விட்டு எடுத்துட்டு அதை நான் ஒரு கிண்ணத்தில் வந்து மாற்றிக்கிட்டேம்மா நான். அவ்வளோதாம்மா. இதுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கொடுத்துட்டோன்னா மாங்காய் சட்னி நமக்கு உடனே ரெடி ஆகிடும்மா. ஒரு தயிர் சாதத்துக்கு கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். லெமன் சாதம், புளி சாதம், அந்த மாதிரி கூட உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு இருக்குமா. இல்லாட்டி நீங்கள் உடனே செஞ்சு உடனே சாப்பிட்டுக்கலாம். அதனால தான் இப்போ நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன், நிறைய செஞ்சு எடுத்து வைக்க முடியாதுன்ட்டு. சரி, அடுத்தது பாருங்கள். இது கடுகு, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோம், 2 கடலப்பருப்பு, 2 உளுந்து, அவ்வளோதாம்மா. இதில் கூட நமக்கு வாசனைக்கு பூண்டு வேணும்னா தட்டி கூட போட்டுக்கலாம். நான் அதுலேயே 2 பூண்டு போட்டதுனால நான் இதில் தட்டி போடலை. போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டுட்டு பெருங்காயமும் போட்டுட்டு நம்ம வந்து தாளித்து அதில் ஊற்றிடலாம்மா. சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் சட்னி. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னுட்டு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாங்காயிலேயே நிறைய வகை இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன் நான். அவ்வளோதாம்மா. இதை தாளித்து இதில் கொட்டிட வேண்டியது தாம்மா. சூப்பரான மாங்காய் சட்னி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுமா. நல்ல ஒரு காரம், புளிப்பு, உப்பு, அந்த பெருங்காய வாசனையோட அந்த தாளிப்பு, அந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாங்காய் சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கம்மா. ஓகேம்மா. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்மா.